தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு என தகவல். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுயநலத்தில் பாஜகவிடம் அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சனம். இபிஎஸ்க்கு இத்தனை நாட்கள் டாடா சொன்ன தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலில் குட்பை சொல்லிவிடுவார்கள் என்றும் கருத்து. 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட்பை சொல்லிட்டு போறாங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் என்பதை வைத்து மத்திய பாஜக அரசு அரசியல் மட்டுமே செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுவரை ஒரு படகையாவது மீட்டு தந்திருக்கிறார்களா என்றும் கேள்வி. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக இபிஎஸ் விளக்கம். கூட்டணி ஆட்சி என அன்புமணி கூறிய நிலையில் கூட்டணிக்கு வந்தபின் கேளுங்கள் என்றும் பதில். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். கூட்டணியை தானே முடிவு செய்வேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். எடுக்கிற முடிவு தானே, அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமைதான், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என அன்புமணி ட்விட்டர் பதிவு. கூட்டணிக்கு பாமக வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி முழக்கத்தை முன்வைக்கும் அன்புமணி. கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து. அன்புமணியின் ட்விட்டர் பதிவு தொடர்பாக ராமதாஸ் விளக்கம். நெத்தன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாதர் சங்கத்தினர் புகார். பிற்போக்குத்தனமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி பேச்சு. காங்கிரஸை சேர்ந்த இருவர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றும் உறுதி. அடுத்த ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வர முடியும். அதில் காங்கிரஸ்காரர் 2 பேர் மந்திரியா இருப்பான். ராசிபுரத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அதிமுகவினர் இடையே மோதல். இரு தரப்பாக பிரிந்து தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயங்குவதாக புகார். 5 நாட்களாகியும் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கோரிய வழக்கு. தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். விஜயகாந்த் பிறந்த நாளில் தவேக மாநாட்டை நடத்தும் விஜய். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு.
மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற திமுக மாணவரணி உமைப்பாளர் மீது கொலைவெறி தாக்குதல். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை சாந்திக்கடை அல்வாவில் தேள் கிடந்ததாக புகார். ஆய்வு நடத்திய நிலையில் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தன் மீது வழக்கு தொடுத்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகன் வழக்கு. 80 நாட்கள் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்திக் கொள்ளாததால் தனக்கு 9 கோடி இழப்பீடு வழங்க கோரிக்கை. சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் என்றும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மு க ஸ்டாலின் பெற்ற மனுக்கள் என்ன ஆனது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்கங்க திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமா கோரிக்கையை வச்சு நீங்க கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் வந்து எழுதி அந்த நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க, பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொண்டாந்துருக்கேன், பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட அந்த மனுவெல்லாம் பிடிச்சு மக்களுக்கு பிரச்சனை தீர்க்குன்னு சொன்னார். அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ. தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். அது தெரியாம 4 வருஷமா குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தாரு சொல்றாரு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோட தான் இருப்பேன்.